கையில் பணமே இல்லாத பரம ஏழைகள் போல பேசிக்கொள்ளும் திமுக மாமல்லபுரம் அருகே கலைஞர் அறிவாலயம் என்ற பெயரில் 12 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட கட்டடம் ஒன்றை கட்டி வருகிறது. இது மணமகன் அறை, இது மணமகள் அறை, இது மணவறை. பாஸ், இது சாப்பிடுற இடம் தானே பாஸ்? கரெக்ட். ஓ இன்வால்மெண்ட் நான் பாராட்டுறேன். அதாவது நம்ம ஸ்டாலின் அப்பாவுக்கு 10,000 தான் வருமானம் இருந்தது. அதையும் டூர் போயிட்டு வந்து காலி பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 3 கோடி தான் இருந்தது. அவரும் துபாய் வர போயிட்டு வந்தாரு, பாதி செலவா இருக்கும். ஆனா 12 ஏக்கர்ல இவ்வளவு ஒரு ப்ராஜெக்ட எப்படி இவங்க கட்டுறாங்க? எந்த காசுல கட்டுறாங்க? கவர்மெண்ட் காசுல கட்டுறாங்களா, இல்ல பார்ட்டி ஃபண்ட்ல கட்டுறாங்களா, இல்ல ஓன் காசுல கட்டுறாங்களா? இது யாருக்காவது தெரியுமா? இது யார் வீட்டு அப்பங்காசுல கட்டப்படுது? இந்த அறிவாலயத்தால மக்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? இந்த கட்டுமானம் குறித்தும் இதற்கான செலவுகள் யார் வீட்டு பணம் மூலமாக நடைபெறுகிறது என்பது குறித்தும் இளைஞர் ஒருவர் வெளியிட்டிருக்கும் காணொளி தற்போது கவனம் பெற்றிருக்கிறது. அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்டே இல்லாத ஒரு ப்ராஜெக்டுக்கு 12 ஏக்கர்ல இடம் வாங்கி திமுக தலைவர் கட்டுறாருன்னா அது யார் வீட்டு காசுல கட்டுறாரு?